ஸ்கூலுக்கு எதுல வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க? நடந்து தான் வரேன். எங்க அங்க வீட்ல இருந்து இப்ப ஸ்கூல் இவ்வளவு தூரம் காமிச்சீங்க இது வரைக்குமா? ஆமா. அப்பனா தனசேகர் சைக்கிள் மார்க்கெட் பக்கத்துல எங்க ஆச்சுன்னு கேளுங்க. நான் லேடி சைக்கிள் மட்டும் இருக்குல்ல, இந்த பாப்பா அது ஸ்கூல் போயிட்டு வரது மாதிரி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். என்ன மாடல் கேக்குறாங்களோ கொடுங்க. எதுல கலெக்ஷன்? அப்பா நீங்க என்ன சைக்கிள் பிடிக்குதோ வாங்கிக்கங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க அதெல்லாம் காசு அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்ன பிடிக்குதோ வாங்கிக்கலாம். வந்து பாருங்க வாங்க, இது ஓகேவா? கலர் பிடிச்சிருக்கீங்க இந்த கலர்? இல்லம்மா சொல்லுங்க, இந்த கலர் ஓகேவா இல்ல வேற எதுவும் பார்க்க போறோமா? ஹைட் இதெல்லாம் கம்ஃபர்டபுள் பாருங்க. சும்மா ஏறி பாருங்க, சும்மா ஏறி வந்து பாருங்க. ஹைட் பாக்குறேன், ஏன்னா அப்புறமேல நம்மளுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏசி கூடாது இல்ல. இதெல்லாம் பாருங்க கரெக்டா இருக்குமா? இது ஓகேவாமா இல்ல வேற கலர் சொல்லுவோமா? மாடல் ஏன் பேச மாட்டீங்க? இப்படி ஏறி உட்காந்து பாருங்க கரெக்டா இருக்கான்னு. இல்லை போய் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து அங்கே வீட்டுக்கு போனது போய் ஏசி கூடாது. ஆனால் பில்லு போட்டுருங்கண்ணா 5800. சரி, ஜிஎஸ்டி எல்லாம் இன்க்ளூட் தானே? இந்த ஃபிட்டிங் இப்படி நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? கேஷ் கொடுங்க. நாங்கள் பில்லு நீங்கள் வச்சுங்க. ஏதாச்சும் சைக்கிள் ஏதாச்சும் ரிப்பேர் அது மாதிரினா 5900 இருக்குது. அழுறீங்க என்னாச்சு? ஏமா ஏன்னு சொல்லுங்க, என்னாச்சு? நீ சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க திடீர்னு அழுதா நாங்களும் புரிஞ்சுக்கோம்ல. ஏன் இப்பெல்லாம் வந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி அழாதீங்க, விடுங்க. நான் என்ன சொல்றது, இங்க பாருங்க தம்பிங்கெல்லாம் வந்து எடுத்து எவ்வளோ பாசமா அது மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு இது மாதிரி தங்கச்சி இது மாதிரி நாங்களாம் அண்ணன் தானே சொல்லிட்டு இருக்கோம்ல. வேற யாரும் மாதிரி நினைக்க வேணாம். நம்ம இது மாதிரி ஃபேமிலியாக சாப்பிட வந்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? நான் இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஹோட்டல்லாம் வந்து சாப்பிட்டது இல்லையா? வீட்டுக்கு அக்கா அண்ணனுக்கு என்ன வாங்கிட்டு போறீங்க? பிரியாணி சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டாதானே தெரியும். பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? நிஜமாவா? கஞ்சி தான் நான் சாப்பிடுவேன். அதான் வீட்டிலே